கல்யாணமானவக மட்டும் பாருங்க. ரவியும் மீராவும் 10 வருடங்களாக திருமணமானவர்கள். வெளியுலகில் அவர்கள் மிகச் சரியான தம்பதிகள் போல் தோன்றினார்கள். குடும்ப கூட்டங்களில் சிந்தித்து நடந்து கொள்வார்கள். ஒருவருக்கொருவர் ஒவ்வொரு படியிலும் ஆதரவு அளிப்பார்கள். ஆனால் வீட்டுக் கதவு மூடியபோது வாழ்க்கை அவர்களை பல்வேறு சோதனைகளால் சோதித்தது. ரவிக்கு அரிதான இதய நோய் கண்டறியப்பட்டது. மருத்துவர் கூறியது, டிரான்ஸ்பிளான்ட் இல்லையெனில் அவர் 1 வருடத்துக்கு மேலே வாழ முடியாது. மீரா பெரிதும் கவலையடைந்தார். மனதில் சத்தியமாக வாக்குறுதி அளித்தார். நான் உன்னை இழக்க மாட்டேன் என்று. அவர் கூடுதலாக வேலை செய்தார். சில சமயம் தூக்கமின்றி இருந்தும் ரவியின் மருத்துவச் செலவுகளை எதிர்கொள்வதற்காக. ஒவ்வொரு மாலை அவர் ரவியின் பக்கத்தில் அமர்ந்து கதை சொல்லி அவர்கள் பல்கலைக்கழகத்தில் எப்படி சந்தித்தனர், எவ்வாறு பயணம் செய்வதற்கான கனவுகளை பகிர்ந்தனர், அவரது அன்பு மற்றும் நகைச்சுவைக்கு மீரா எப்படி காதலித்தார் என்பதை. ரவி பலவீனமாக இருந்தாலும் வலியை கடந்து சிரித்தார். ஒரு மழை நீண்ட இரவில் ரவி சொல்லினார், மீரா, நான் பயமாக இருக்கிறேன், உன்னை விட்டு செல்ல விரும்பவில்லை. மீரா கண்ணீர் தாங்கி பதிலளித்தார், ரவி, நாம் இருவரும் எதுவானாலும் ஒன்றாக எதிர்கொள்வோம் என்று வாக்குறுதி அளித்தோம். நாளை எதுவும் வந்தாலும் நான் உன்னுடன் இருப்பேன், ஒவ்வொரு இதயத் துடிப்பிலும் ஒவ்வொரு நினைவிலும். நாட்கள் கடந்து டிரான்ஸ்பிளான்ட் நேரத்திற்கு நடந்தது. ரவி உயிருடன் இருந்தார். ஆனால் அவருக்கு இன்னும் முக்கியமான ஒன்றை உணர்ந்தார். வாழ்க்கை வெறும் உயிர் வாழ்வதற்கானது அல்ல. அது தரமான தருணங்களை, சிறிய செயற்திறன்களை மற்றும் ஒருவருக்கொருவர் நிலையான அன்பை மதிப்பது. பல வருடங்கள் கழித்து ரவி மற்றும் மீரா அவர்களது சிறிய தோட்டத்தில் அமர்ந்து கையை கையிலிருந்து பிடித்து டீ குடித்து சிரித்துக்கொண்டே அந்த மழைக்கால இரவை நினைத்துப் பார்த்தார்கள். அந்த இரவு அவர்களது அன்பு பயத்தை தாண்டி வலிமை பெற்றது. உங்க மனைவிய பிடிக்கும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.